படத்துல கிருஷ்ணா அப்படின்னு பேர் வச்சாரு. அது ஷார்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னும்போது டேரக்டரா கிசா கிருஷ்ணமூர்த்தியை ஷார்ட் ஃபார்மா கிசான்னு வச்சுட்டு. ஏன்னா இப்ப இருக்க ட்ரெண்ட்ல வந்து கிசான்ற ஒரு வார்த்தையே பயங்கர. ஆமா, அது வேற கிசா. அந்த கிசா அந்த கிசா கிடையாது. கண்ணே தெரியும். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. நீங்க பாப்பீங்களா ரிவ்யூல? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரிவ்யூ? பிடிச்ச ரிவ்யூன்னு கிடையாது, பட் நான் ரிவ்யூ ஜென்ரலா பார்ப்பேன். ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே தப்பா இருக்காது. சார், நீங்க நடிச்ச படத்திலேயே எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க உங்களுக்கு ஒரு பயம்? நான் நடிச்ச படத்துல இல்ல, நான் எனக்கு தெரியும் சில படங்கள்லாம். அது சொல்லிடுவேன். அது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சந்தானத்தை யூஸ் பண்ணல, சந்தானத்தை கரெக்டாக அவங்க இது பண்ணல, சந்தானத்தை வந்துட்டு அவங்க வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஸோ நான் நிறைய ஃப்ளாப் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் நினச்சேன், ஓகே ஆடியன்ஸ் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கல, அவங்க 2 மணி நேரம் என்னை சிரிக்க வைடா, நான் உன்னை பார்க்க வர்றதே என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மறக்கிறதானே, அது நமக்கு தான் வருது, அதையே நம்ம செய்யக்கூடாது, இதுதான் நமக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் மிகப்பெரிய ஒரு காமெடியன் கிடையாது, ஓகேங்களா. நான் வந்துட்டு ஓகே, நானும் என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு தான் வரேன். மற்றவங்க சொல்லலாம், இப்போ நான் வந்துட்டு என்ன மாதிரி யார் இருக்கா, பட் நாங்க சொல்றோம், அதுக்காக சொல்றோம், அதுக்கான ஒரு இப்போ சொல்றீங்க. அப்புறமே வேற என்ன சொன்னீங்கன்னா நான் சொன்ன அவன் நம்பிட்டான் பத்தியா. SR49 டூயிங் ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தான் எடுக்கலாம். கேரக்டர் இருக்கும், பட் காமெடி இருக்கும். ஆனால் இந்த பழைய காமெடி மாதிரி இருக்காது. இந்த கவுண்டர் கல்லாக்கி அந்த மாதிரி இல்லாமல் மேபி சம்திங் லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஆஸ் எ கதையோடு எப்படி பண்ணலாம். சூரிய அண்ணன் கூட அப்படி என்னதான் மோதல். நான் எதனால திரும்ப இந்த 20 வருஷம் இந்த இது எடுக்கிறோன்னா, 2004 நீங்கள் பண்ண காமெடி இப்போ எங்களுக்கு சிரிப்பாக வைக்குது. 2012 பண்ண மதகராஜா இப்போ ரிலீஸ் ஆகுது, அதுவும் எங்களை சிரிப்பாக வைக்குது. 2025 இந்த படமும். ஆனால் இந்த ஒரு ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அப்போது 10 வயசாக இருந்தவங்க இப்போ 30 வயசு, அப்போ 30 வயசாக இருக்கவங்க இப்போ 50 வயசு. இது எல்லாருக்குமே கரெக்டாக வரும்ல. நீங்கள் எவ்வளோ அப்டேட்டடாக வச்சுக்கணும் அவங்கள? நிச்சயமா நவீன், எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஹார்ட் ஒர்க் தான் நான் சொல்கிறேன்ல. நீங்கள் வந்துட்டு எவ்ரி டே எவ்ரி மினிட் உங்களை நீங்கள் வந்துட்டு ஆக்டிவாக வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது நீங்கள் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், எவ்வளோ பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்றதெல்லாம் தூக்கி சைடில் வச்சுருங்க, ஓகேங்களா. எப்பவுமே உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இதனால் என்ன வரும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். எதனாலும் எதுவுமே வர வேணாம், சும்மா அப்படியே அதை ரீட் பண்ணுவோம், நாலேஜ் எடுத்துப்போம். இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, இப்போ இன்டர்வியூ முடிச்சுன்னா உங்ககிட்ட நான் சில டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஆங்கராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி செய்கிறீங்க, என்ன விஷயங்கள், எப்படி நீங்கள் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நாலேஜ் தானே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நான் ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா உங்களுடைய போர்ஷன்ஸ் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நான் அதை யூஸ் பண்ணுவேன், ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவேன். ஸோ அதனால் நவீன் பார்த்தல, நீங்கள் வந்த உடனே ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் ரெடி அப்படின்னு கொஞ்சம் நான் கூட என்ன லைட்டாக VS ராகவன் மாதிரி தம்பி அப்படின்னு நடிப்பாருன்னு நினைச்சேன். அண்ணன் அப்படின்னு ரெடி ஆகிட்டார் எல்லா. ஸோ இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணுறதா, நம்ம வாட்ச் பண்ணிட்டு இப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க போனால் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். வணக்கம் சொல்ல முடியும், வணக்கம் கலாட்டா நேர்களே. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது தான். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கேயே இருக்க முடியும். இல்லாட்டி அது எந்த தொழிலாக இருந்தாலுமே தூக்கி போட்டுருவாங்க. ரைட் சூப்பர். சரி, இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக இவர் வச்சு படம் கதையை எழுதுறீங்க. ஆடியன்ஸ்க்கு வந்து எங்களுக்கு எல்லா சந்தனம் சார் என்ன கேரக்டர் வேணால் பண்ணட்டும், ஆனால் எங்களுக்கு அவரோ சந்தனமாக அங்கே ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவருக்குள்ள ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்போ இது 2 வே இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் எப்படி மாட்டிட்டு இருக்கீங்க? ஒரு பக்கம் ஆடியன்ஸ் வந்து சந்தனம் சார் பயங்கர காமெடி பண்ணியே ஆகணுன்ற ஒரு இதோட வரும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவர் வச்சு எமோஷன் ட்ரை பண்ணலாம், ரொமான்டிக் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆடியன்ஸ் இதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா? இந்த 2 வழியில் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க இது 2த்தையுமே இணைக்கிறது? ஆக்சுவலாக இப்போ சந்தானம் சார் தான் அந்த படத்தோட லோகோவே, அவருக்காக தான் வராங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ அதை கண்டிப்பாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் ஆடியன்ஸாக ஒரு படம் பார்க்கும்போது ஒரு கேரக்டராக ஒரு மாறி அந்த கேரக்டர் அவங்க ஜெல் ஆகிடணும், சந்தானம் சாரே மறந்துடணும். அதுதான் ஒரு சக்ஸஸ், மிகப்பெரிய சக்ஸஸாக வரும். அந்த அவர் இப்போ இந்த படத்துலையும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிசா 47 அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து மாடுலேஷனு ஸ்டைல் எல்லாமே. ஸோ அவங்க அந்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து சந்தானம் சாரை மறந்துட்டு அந்த கிசா 47க்குள்ளே கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா இது 100% சக்ஸஸ் தான். ஸோ எனக்கு அப்படி தான் எங்களுக்கு டேரக்டராக நான் சொல்லணும்னா அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, இன்னும் கிசா 47னா AK-47 தெரியும், வார்த்தைங்க வந்து AK-47 டக்கு டக்குன்னு. அவர் ஒரு ரேப்பர். இவர் டைரக்டர் வந்துட்டு ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்பீச் நிறைய கேட்பாரு. சரி. ஸோ அவர் வந்து ஓஷோ ஜே கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி அவர். அதனால் எனக்கு படத்தில் கிருஷ்ணா அப்படின்னு பேர் வச்சாரு. கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சாரு. அது ஷார்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னும்போது டேரக்டர் தான் கிருஷ்ணமூர்த்தியை ஷார்ட் ஃபார்மாக கிசான்னு வச்சுட்டு
அவன் ரேப் பண்ணி அவன் ரிவ்யூ பண்ணுறதுலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். AK-47 மாதிரினால கிசா 47ன்ற மாதிரி ஒரு இது அவர் தான் ரெடி பண்ணாங்க. ஓகே ஓகே ரைட். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து கிசான்ற ஒரு வார்த்தையே பயங்கர. ஆமாம், அது வேற கிசா. அந்த கிசா அந்த கிஸ்ஸா கிடையாது. கண்ணே தெரியுது நீ எந்த இல்ல நான் ஒரு தூவ கழகத்துல இருக்கேன். நீ எந்த கிசா. ஐயோ சரி ஓகே. சரி இப்போ இந்த போன படத்துலையும் சரி இதில் வந்து நீங்கள் ஒரு மூவி ரிவ்யூவராக வரீங்க. நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக இருக்கலாம், உண்மையிலே ஒரு படத்தோட ரிவ்யூ படத்தை அஃபெக்ட் பண்ணுமா? உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கா? இல்லை, அதான் அதுக்கான ஆன்சர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Okay. இப்போ நம்ம சொல்லிட்டோன்னா அந்த படத்தினுடைய மெயின் கண்டென்ட்டை சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ ரிவ்யூவராக வர இது என்ன மாதிரி இருக்கும், ரிவ்யூவர் எப்படி இருக்கணும், இல்லை ஆஸ் எ ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் படம் எடுக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த படமே. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்ப்பீங்களா ரிவ்யூவில்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரிவ்யூவர்? பிடிச்ச ரிவ்யூன்னு கிடையாது, பட் நான் ரிவ்யூ ஜென்ரலாக பார்ப்பேன். ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்காது, புரியுதுங்களா? ஸோ வந்துட்டு ப்ளூ சட்டமாரன், ஃபிலிம் கிராஃப்ட் அருண்னு இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ நானும் பார்ப்பேன். பட் அவங்க வந்துட்டு கரெக்டாக சொல்கிறாங்களா, இந்த படத்தில் இந்த குறை இருக்கா இல்லை நிறைய இருக்கா, இது நாங்களும் ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதுகிறோம் இல்லைங்களா, எங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால் இவங்க சொல்கிறது கரெக்டான பாயிண்ட்டாக இல்லையா, இது தப்பாக இருக்கா இல்லையா, அதை நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். சிலதெல்லாம் கரெக்டாக இருக்கும், சிலதெல்லாம் தப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாலண்டரியாக அவங்க எந்த படத்தையும் ரொம்ப கேவலமாக சொல்கிறதா ரொம்ப அதிகமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே. சார் நீங்கள் நடித்த படத்துலேயே எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க உங்களுக்கு ஒரு பயம்? நான் நடித்த படத்தில் இல்லை, நான் எனக்கு தெரியும் சில படங்கள்லாம், அது அவர் அவுட் எடுத்தோடனே சொல்லிடுவாரு, அப்பவே சொல்லிடுவேன், எடிட்லயே பார்த்து சொல்லிடுவாரு. ஆமாம் ஆமாம், நடிக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது சார். அதுக்கப்புறம் அதை தேத்துறதோ எடிட்ல அது தேத்துறதோ கேட்கணும் இல்லைங்களா. இப்போ ஆக்சுவலா உங்களை மாதிரி கேட்காம பேசிக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுங்க. சார் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் ஆனது சார், நிறைய எனக்கு நான் பார்த்து நான் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கற்றுக்கினது நிறைய சொல்லுவார் சார். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்கன்னா அது ஒரு கரெக்ஷன் சொல்லுவார், நான் கூட இருந்து பார்ப்பேன். அந்த கரெக்ஷனை அவங்க உள்வாங்கிட்டாங்க, அது உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அது கன்ஃபார்மாக நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா அவர் திங்க் பண்ணி தான் சொல்லுவார். நான் அதுலேருந்தே நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன், அவர் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்க்கணும். அது சில இடத்துல மிஸ் ஆகும்போது அவர் படம் எடிட் பண்ணி பார்க்கும்போதே சொல்லிவிடுவார், அது என்ன பண்ணுறதா வேறு எதுவும் பண்ண முடியாது. இல்லை, சுந்தர்சி சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இது இந்த என்னுடைய ஓக்கை புரிஞ்சுக்கிட்டு அவர் எனக்கு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. சரி சரி. ராஜேஷ் சார் எல்லாருமே, ஸோ அவங்க எல்லாமே ஏஎல் விஜய் அகமத் எல்லாம் நான் பண்ண டீம் எல்லாருமே அப்போ வந்து எல்லாருமே அப்போ தான் ஏஎல் விஜய் அகமத் ராஜேஷ் எல்லாருமே அப்போ தான் நியூ அப்கமிங். ஓகேங்களா, அதே மாதிரி எல்லா ஹீரோஸுமே ஜீவா ஆர்யா விஷால் எல்லாருமே அப்போ தான் டீம் நாங்கள் உள்ளே வரோம், டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோ செட் எல்லாமே வந்து நான் ஆஸ் எ காமெடி நான் வரேன். ஸோ எல்லாருமே அப்போ எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சில பேர் வராங்க, போன படம் ஹிட் ஆகிடுச்சு, இந்த படத்தை ஒன்று பண்ணி ஒரு போஸ்டர் போட்டு காமிச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே அவங்கள போட்டு நம்ம ஒரு மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதான் பண்ணுவாங்கன்னு போது நம்ம எனர்ஜி வேஸ்ட். சரி ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் தானே பண்ணணும்னா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறது. ஓகே ஓகே. படமாக ரிலீஸ் ஆகும்போது ஆப்வியஸாக அது உங்களை தானே அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஹீரோவா அது ஒரு வெற்றி தோல்வின்றது மற்ற எல்லாரும் தெரியும், ப்ரொடியூசருக்கு அது படமா, பட் இருந்தாலும் போன ஃபிலிமோகிராஃபி எப்படி இருக்குன்னு ஸோ அது ஒரு வருத்தமாக தான் இருக்குமா ஆப்வியஸாக அது? இல்லை, ஆனால் அதுதான் அங்கே தான் ஆடியன்ஸ் வந்து நான் ரொம்ப தெய்வமாக பார்க்குறது, அங்கே ஆடியன்ஸை வந்துட்டு உண்மையிலேயே அங்கே தான் நான் வந்து பார்க்குறது. ஏன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சந்தானத்தை யூஸ் பண்ணல, சந்தானத்தை கரெக்டாக அவங்க இது பண்ணல, சந்தானத்தை வந்துட்டு அவங்க வேறு எதுவும் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நிறைய ஃப்ளாப் கொடுத்துருக்கேன், ஹிட்டும் கொடுத்துருக்கேன் ஆஸ் எ ஹீரோவா ஓகேங்களா ஆனதுக்கு அப்புறமா. பட் அவங்க அங்கே வந்து என்னை தப்பாகவே சொன்னதில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரியாக யூஸ் பண்ணல, ஏன் ஒரு இந்த மாதிரி படம் மாட்டார், இதை ஏன் அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி தான் அவங்க கேட்குறாங்களே தவிர நான் தப்பானவன், அவனுக்கு நடிக்க வரல, அவனுக்கு காமெடி வரல, இவனுக்கு இது வரலன்னு என்ன சொன்னதே கிடையாது. ஸோ அப்போ ஆடியன்ஸுக்கு தெரியுது, இப்போ இந்த டீம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து செய்கிறோம், இதில் நாங்கள் ஒன்று பண்ணுறோம் போது இங்கே மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, ஏன் சந்தானம் வந்து சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இது எங்கள் டீம், நாங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னு தெரியும். இதே வேற ஒரு டேரக்டர் எக்ஸ் டேரக்டர் அங்கே என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக நான் சொல்லவே தேவையில்லை, சொல்லவும் மாட்டேன், நான் எந்த ஸ்டேஜில் சொன்னதும் கிடையாது. பட் ஆடியன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே சம்திங் ராங், அங்கே ஏதோ ஒன்று போயிருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ உங்கள் ஃபிலிமோகிராஃபியில் ஒரு படம் சொல்லுங்கள், இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரெட்டு, இதுக்கு இன்னும் ஒரு அன்பும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆதரவும் கிடைச்சிருக்கலாம்னா என்ன படம் சொல்வீங்க? குலுகுலு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நீங்கள் உங்களோட கேரக்டரே வேற மாதிரி சபாபதி. ஸோ ஒரு இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண படங்கள். ஆனால் மேபி அதுக்கான ஒரு இது வந்து இன்னும் நாங்களும் உழைச்சிருக்கணும், இன்னும் கொஞ்சம் எங்கள் சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது. பட் இருந்தாலும் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் அது இதுவாச்சு, ரீச் ஆச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் நான் நினச்சேன், ஓகே ஆடியன்ஸ் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கல, அவங்க 2 மணி நேரம் என்னை சிரிக்க வைடா
நான் உன்னை பார்க்க வர்றதே என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மறக்கிறதானே, அது நமக்கு தான் வருது, அதையே நம்ம செய்யக்கூடாது, இதுதான் நமக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே அதுலேருந்து இந்த ட்ராக்ல எடுத்தோம். ஓகே சார், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் எடிட்லாம் பார்க்கும்போது ஒரு அப்படி இப்படி தான் இருந்துச்சு, பட் பார்த்தா அந்த படம் பயங்கரமாக போயிடுச்சு, ஆடியன்ஸ் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி படம் பார்த்தீங்கன்னா A1 சொல்லுவேன். நான் A1 ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஆனந்தே சொல்லிட்டு இருந்தேன். ஆனந்தே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, அது இது வரைக்கும் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரே வீட்டில் அந்த டெத் வச்சுட்டு ஒரு டெட் பாடி வச்சுக்கிட்டு எப்படி ஆனந்தே அப்படி சொல்லி நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தேன் லட்டு தினாசியா மாதிரி இது ஒர்க் ஆகும். ஆனால் ஆனந்த் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருந்தான், இல்லை முதலாளி இது ஒர்க் அவுட் ஆகிடும், இது நல்லா இருக்குண்டி. இல்லைடா பாடி லாங்குவேஜே புதுசாக இருக்கும் சார். என்னடா இது ஒரே வீட்டில் டெட் பாடி வச்சுட்டு அங்கேயே தாண்டா சுற்றிட்டு இருக்கு கதை, செகண்ட் ஹாஃப் மூவே ஆகலடா எப்பட்றா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆனந்த் சொன்னான், ஜான்சனும் நம்பிக்கையோடு இருந்தான், அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி தில்லுக்கு துட்டு 1, 2லாம் பார்க்கும்போது டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு பெரிய பேய் படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ஃபுல்லான ஒரு விஷயம்லாம் பண்ணியிருப்பீங்க, சாமி அந்த முருகர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் போன பாட்டில் பார்க்கும்போது அது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, மாதிரி இன்டெலெக்சுவலாக ஓகே அந்த சீட்டை குளிக்கு போடுறது. ஸோ இது ஒரு கதையிலே ஏன் இப்போ பாரு பேய் விட்டு சாமி தான் காப்பாற்றணுமா, சந்தானம் காப்பாற்ற மாட்டாரா அந்த மாதிரியா? இல்லை, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ நான்லாம் வந்து படம் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு இவங்கள வந்து அவங்க பேர் என்ன கேஆர் விஜயா வந்துட்டு உண்மையில அம்மன்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா, அவங்க தான் கடவுள்னா அப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்ட்டு நான் எக்ஸாம் எழுதும்போது கேஆர் விஜயா ஃபோட்டோவில் என்னுடைய பரிச்சாட்டையில் ஒட்டிட்டு போயிருக்கேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் நடிகை, இவங்கெல்லாம் சாமி கிடையாது அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நயன்தாரா ஃபோட்டோ எடுத்து மூக்குத்தி அம்மனை வந்து என் பையன்கிட்ட காமிச்சு அம்மன் சொன்னால் அவன் ஏற்றுப்பானா? பட் நான் ஒரு நடிகை ஏற்றுட்டேன். அன்றைக்கி நம்ம இருந்த காலம் வேறு, இன்றைக்கி இருந்த காலம் வேறு. அதாவது கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, கடவுள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்தையும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அப்டேட் ஆகணும். இப்போது சாமி வந்தார், காப்பாற்றினார், பேய் வந்துச்சு, அது பண்ணிச்சுன்னு சொன்னால் அவங்க டே பூமர்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போது டைரக்டாக தான் நான் சொன்னல, இதெல்லாம் வேண்டாம் போதே ஆனந்த் கிளைமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே அது பயங்கர இன்டெலெக்சுவலாக இருந்துச்சு, யாருமே அதை கெஸ்ஸே பண்ண முடியல. வேற என்னென்னோ வரன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சிம்பிளாகவும். அது வந்து ஆக்சுவலாக எங்கள் டீமில் குணாமாம்ஸ் வந்து அவர் எப்பவுமே இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் இதெல்லாம் எடுப்பார், அவரோட ஒர்க்கை தான். அவர் சொன்ன ஐடியா தான் அது. ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸ் வச்சு உருவானது தான் டிடி ரிட்டர்ன்ஸ். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இது ஏதாவது யூஸ் பண்ணால் பண்ணிக்கங்க அப்படின்னு வாரியார் சொன்ன, கிருபானந்த வாரியார் சொன்ன கதை. முன்னாடி நாங்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டிருப்போம் இல்லை? ஆமாம், தேங்க்ஸ் கார்டில் அவர் தான். ஓகே அதெல்லாம் நாங்கள் வந்து யாருக்கிட்டையும் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் அது ஆன்மீகமாக. சரி, இப்போ ரொம்ப வருஷமாக உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் சந்தானம் அவருடைய ஹீரோ ஆகிட்ட பிறகு காமெடியனுக்கான வெற்றிடம் இருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2025 தமிழ் சினிமாவில் பயங்கர ஒரு நல்ல ஒரு காமெடியனா யார்? இல்லை, அப்படி யாரையுமே சொல்ல முடியாது. நான் வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் மிகப்பெரிய ஒரு காமெடியன் கிடையாது, ஓகேங்களா. நான் வந்துட்டு ஓகே, நானும் என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு தான் வரேன். மற்றவங்க சொல்லலாம், இப்போ நான் வந்துட்டு என்ன மாதிரி யார் இருக்கா? பட் நாங்கள் சொல்கிறோம், அதுக்காக சொல்கிறோம், அதுக்கான ஒரு இப்போ சொல்கிறீங்க. அப்புறமே வேறு என்ன சொன்னீங்கன்னா நான் சொன்ன அவன் நம்பிட்டான் பற்றியா? நீ சொன்னாலும் அடுத்த ப்ரோக்ராமில் சொல்லுவேன், இல்லை போன தடவை வந்து சந்தானம் கேட்டேன், அவர் நம்பிட்டாரு, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு காமெடிகிட்ட கேட்பேன். இல்லை, அதனால் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இன்னும் இப்போ அடுத்த STR 49 பண்ண போகிறேன், இன்னும் அடுத்த படங்கள் நாங்களே பண்ண போகிறோம். இப்போ இந்த டிடி ரிட்டர்ன்ஸில் இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவலில் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும். இன்றைக்கி பேசிட்டு இருக்கணும், 2 days கழிச்சு ரிலீஸ் ஆகுது May 16th. ஸோ அதில் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணணும், இவ்வளோ இருக்குது இல்லையா. ஆனால் அதை நான் சொல்ல முடியாது, அது மக்கள் சொல்லுவாங்க. அது ஓகே, அது எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்க அவங்கெல்லாம் கிடையாது, எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் STR 49 டூயிங் ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தான் எடுக்கலாம். கேரக்டர் இருக்கும், பட் காமெடி இருக்கும். ஆனால் இந்த பழைய காமெடி மாதிரி இருக்காது. இந்த கவுண்டர் கல்லாக்கி அந்த மாதிரி இல்லாமல் மேபி சம்திங் லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஆஸ் எ கதையோடு எப்படி பண்ணலாம். இப்போ பாஸ்லலாம் இருக்கும் இல்லையா, ஒரு கேரக்டர் இருப்பான், ஆனால் காமெடின்னு ஒன்று பர்டிகுலராக இப்போ பார்த்தா மாதிரி பண்ணாமல் அவன் ஒரு கேரக்டரைசேஷனாக இருப்பான் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மீட்டரில் ஒன்று பிளான் பண்ணிட்டு. ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி முன்னாடியே பயங்கர அப்டேட்டாக இருக்காரு, நிறைய ஜென்சி பற்றிலாம் யோசிக்கிறாருல. நான் சில ஜென்சி வேர்ட்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் உங்ககிட்ட. ஜென்சி வேர்ட்ஸ்ன்னு எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. உங்கள் டாக்டர் பசங்களாம் சொல்கிறீங்களா, அவங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல ஏதாச்சும் அது மாதிரி? அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலாக ஜென்சி வேர்ட்ஸே இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நிறைய வேர்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பியா, ஆல்ஃபா பி அந்த மாதிரிலாம் ஜென்சி தாண்டி ஆல்ஃபா பி ஆல்ஃபாலாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நிறைய வார்த்தையை நாங்கள் பிடிச்சோம். பட் நாங்கள் புது வார்த்தை இதில் நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோமே படத்தில் கூட, ஆனால் அதுக்கப்புறம் இது மாற்றிட்டோம்ல. கேகே பகடை கஞ்சி, இது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை என்கிட்ட அப்படின்ட்டு கேகே பகடை கஞ்சி அப்படின்றானுங்க. என்னென்னு கேட்டால் அது ஒரு ஜென்சியாக சொல்கிறானுங்க.
இல்லைன்ற அப்படி சொல்லிட்டு போகிறானுங்க பாக்கெட்ல இருந்து கையை விட்டு இந்த புள்ளிங்கெல்லாம் என்ன மச்சா அதாவது குர்ரா கவனிச்சுட்டு போகிறானுங்க கே பகர் கஞ்சி அப்படின்ட்டு போகிறானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. அது ஒரு புதுசாக இருக்குது. அதை நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. சரி, இப்போ இந்த சிச்சுவேஷன்ஷிப்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கண்ணா ஜென்சி கிட்ஸ், நீங்கள் என்ன ஆமாம் நினைக்கிறீங்க? ஆமாம் சிச்சுவேஷன்ஷிப் இருக்குது. அப்புறம் வந்துட்டு வேறு ஏதோ ஷிப்பு கூட சொன்னாங்களே சிச்சுவேஷன்ஷிப்பு. அப்புறம் வந்துட்டு வேறு ஏதோ ஷிப் கூட அன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய ஷிப் இருக்குது. உங்களோட புரிதல் என்னென்ன சிச்சுவேஷன்ஷிப்புக்கு? சிச்சுவேஷன்ஷிப்புக்கு என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் உங்ககிட்ட மாட்டின்னு இருக்கிறோம்ல, அடுத்த படம் வரைக்கும் இந்த இன்டர்வியூ போக போல இதான் சிச்சுவேஷன்ஷிப் வச்சு செய்யறது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே டே டு டே எல்லாத்தையுமே ரொம்ப அவங்க அப்படியே அதை வந்து அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மள மாதிரி ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஸோ நம்ம அவங்கள வேறு சேர்த்துக்கிறேன். ரொம்ப என்னைய வயசான மாதிரி சொல்கிறீங்க. இல்லை அப்போது என்னோட டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப யோசிப்போம். ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இந்த மாதிரிலாம் நடந்துருமோ, அப்பா அம்மா பார்ப்பாங்களா அப்படிலாம் யோசிப்போம். இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் ரொம்ப சோஷியலாக ஃபோன்ஸ் அதெல்லாம் வந்தோடனே ரொம்ப சாதாரணமானதுக்கு அப்புறமா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஷிப் பேர் வச்சு போயிட்டே இருக்கிறாங்க. சரி சார், டேரக்டர் சார், உங்களுக்கு ரொம்ப நாளாக சந்தனம் சார் தெரியறதால அவரை பற்றி இந்த சிச்சுவேஷன்ஷிப் மாதிரியே ஸ்பில் டீ ஒரு காசிப் அவரை பற்றி எங்கிட்ட சொல்லணும். ஸ்பில்லிட்டின்றது ஜென்சி வேர்டு. அது ஃபர்ஸ்ட் அவர் ஜென்சின்றதை நமக்கு சொல்கிறேன். நான் ஜென்சி இது சொல்லிட்டு வந்தேன். அதனால உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் காசிப் சொல்லுவீங்களான்னு தெரியல. நீ புரியுது கலாட்டா தம்பிக்கு பார்த்து காசிப் வந்து அவர் இல்லாதப்ப தான் சொல்லணும். சந்தானம் சார் பற்றி ஒரு காசிப். அதான் காசிப்ன்றது அவர் இல்லாதப்ப பேசுறது. இருக்கும்போதே வச்சு இல்லை, இல்லாத பற்றி பேசினா தப்பு சார். இருக்கும்போது கூட பேசிடலாம் சார். அது பேர் காசிப் இல்லையே சார். உங்களுக்கு வந்திருக்கா சார்? நீங்கள் அது மாதிரிலாம் படிச்சு என்னடா இது எப்படி? நாங்கள் அதிகமாக உங்களை பற்றி வந்த காசிப் அது உண்மையாக தெரியாமே நிறைய பேர் சொல்கிறது வந்து சந்தானம் சார் இத்தனை கோடி சம்பளம் வாங்குகிறாரா, ஒரு நாளைக்கு 30 லட்சம் கேட்கிறார். இதுதான் உங்களை பற்றி வந்த அதிக காசிப். ஸோ நீங்கள் அதுக்கு பெருசாக எப்பவுமே ரியாக்ட் பண்ணதே இல்லை. ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப கம்மியாக தான் வந்து வேறு எதுவும் வரலன்னு. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னடா இப்போ எப்போவுமே உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்கள் துக்கத்தையும் இன்னொருத்தவங்க கையில் கொடுக்காதீங்க. இப்போ நான் நினச்சா அவனை சந்தோஷமாக்குவேன், நான் நினச்சா அவனை துக்கமாக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஜெயிலில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன 4 பேர் என்னை பற்றி சொல்கிறாங்க சந்தானம் காமெடி செம்ம அப்படின்னா நான் பயங்கர ஹாப்பியாக ஆகிறேன். நான் உடனே 4 பேர் சொல்கிறாங்க ஐயா செம்ம மொக்க சொன்னாலும் அப்படியே சோர்ந்து போகிறேன் அப்படின்னா என்னோட சந்தோஷம் நான் அவங்க கையில் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அது செய்யவே கூடாது. நான் நல்லா பண்ணலன்ற முடிவை நான் மட்டும்தான் எடுக்கணும். அதை அவங்க சொல்லட்டும் பேசட்டும், ஓகேவா? அதனால வந்துட்டு அதை பற்றி நம்ம எடுத்துக்கவே கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் லைஃப்பில் மாட்டிப்பீங்க. அது மாதிரி நான் இது வரைக்கும் நினச்சதே கிடையாது. நான் என்னைக்கு எனக்கு முடியல தோக்குறேன்னு தெரியுது நானே கையெடுத்து கும்பிட்டுருவேன். நீங்கள் என்ன பாராட்டினாலும் இல்லைப்பா என்னால் முடியல அப்படின்ட்டு. அவங்க என்னதான் எனக்கு கழுவி ஊற்றினாலும் என்னால் முடியும்னா நான் அதெல்லாம் காதலே வாங்க நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். சூப்பர். சரி, நிறைய பேர் நம்ம சந்தானம் சார் ஒன்று காமெடியாக பேசுவார். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவலாக இவர் பயங்கரமாக பேசுவார், இன்டெலெக்சுவலாக பேசுவார். உங்களுக்கு தோணியிருக்கானே இதெல்லாம் கொஞ்சம் படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாமான்னு தோணியிருக்கா உங்களுக்கு? அந்த ஸ்பிரிச்சுவலோ கொஞ்சம் இன்டெலெக்சுவலாவோ விஷயங்கள் அது இதுவே இப்போ பாசன்கிற பாஸ்கர்லேருந்தே பேசுவார். அதெல்லாம் அனுபவமே ஒரு மனிதனை உருவாக்கிறது. அங்கங்கே மேக் எ மேன் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்கோம். இல்லை அங்கங்கே இவங்கள திருக்குறள் எழுதுவாங்க, இந்த மாதிரி விவேகானந்தர் சொற்பொழிவு எழுதுவாங்க, நித்யானந்தருடைய சொற்பொழிவு நிறைய கேட்போம். அதுதான் நம்ம இதில் பாசன்கிற ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட். அப்படியா? அவர் போய் நான் நேராகவே மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய குருமார்களை போய் மீட் பண்ணாத குருஜியே கிடையாது. இப்போ சத்குருவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நிச்சயமாக வேணும். அந்த இதில் குருவில் சொன்ன மாதிரி அண்ணன் ரொம்ப இன்டெலிஜென்ட்னா டேய் முட்டாளுங்க நடுவில் ஒரு புத்திசாலி அவன் ரொம்ப அறிவாளி மறந்தா தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஓகே ஃபைனலாக சூரிய அண்ணன் கூட அப்படி என்னதான் மோதல் எனக்கா? இல்லையே, இப்படி நீ ஒன்று உருதுவாக்குறியா? May 16 அந்த மோதல் சொல்றேன். படம் ரிலீஸ் ஆகுது, அது வேற ஒன்றும் இல்லை. அதை விட இன்னொருத்தரோட பயங்கரமாக மோதுறேனே. யாரு? டாம் க்ரூஸ், மிஷன் இம்பாசிபிள். ஆமா கரெக்ட். நம்ம லெவல் அப்படிதான்ப்பா. ஸோ அதனால அது யாரு கூடயும் மோதல்னு கிடையாது. ஸோ படம் நல்லா இருந்தா ஓட போகுது, தியேட்டர் இருக்கு, சூப்பரான டைம், ஒரு சம்மர், ப்ராப்பர் சம்மர் ரிலீஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிடி சீரிஸ்ல சம்மர்ல வருது. அதனால கண்டிப்பா மக்கள் போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். லாஸ்ட்டு சொல்லிடலாமா இல்லை இன்னும்? ஓகே, மக்கள் தியேட்டரில் போயிட்டு பாருங்கள். May 16 தில்லுதுடு 1, 2, டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த வரிசையில் ஒரு ஹாரர் காமெடி. நீங்கள் பார்த்த அந்த வரிசையில் வந்ததை விட இதில் இன்னும் நல்லா பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம். முக்கியமாக குழந்தைங்க ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். May 16 தியேட்டரில். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.
Big clubhouse, tiny living space. More common space, but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home.